சுரேஷ் சார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார். அடங்க பாரு இதுல காசு வரணும். காட்டினாயங்கப்பள்ளி தொடக்கப்பள்ளியில் விளையாடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் இந்த மாவட்டத்தில் எந்த அளவுக்கு ஆட முடியுமோ அந்த அளவுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற கண்காட்சிகளை நாம் உலக அளவிலே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு திறமை படித்த டீச்சர்களும் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கிற மாஸ்டர்களும் பாராட்டக்குரியதாக இருக்கிறது. அவர்கள் பாராட்டை மிகவும் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். குற்றம் சாட்டப்பட்டவர் நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கும் நீர் என்ற நீர் மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமான ஒன்று. தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்பொழுது மாநாடு நடத்த பகுதிக்கும் அளவு வந்துவிட்டது. காரணம் அஸ்தமாக மாறிவிட்டதால் சுத்தமான தண்ணீர் வாங்க வேண்டியுள்ளது. அஸ்தமான நீரால் காலரா, விஷக்காய்ச்சல் பல நோய்கள் பரவுகின்றன. நோய்களின் மூலம் மனிதர்கள் பலர் இறக்கின்றனர். அதனால் மக்களின் அத்தியாவசியக்கு தேவையான நீங்கள் அசுத்தமாக இருப்பதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஐயா, நான் வேகத்தில் இருந்து சிறு துளிகளாக இந்த மண்ணில் விழும் வரை நான் சுத்தமாக தான் இருந்தேன். பின்பு தெளிந்த நீராக மாறி ஆறு குளமாக மாறி ஓடுகின்றேன். ஆனால் என்னை அசுத்தமாக மாற்றுவர்கள் மனிதர்கள். என் மீது பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயன கழிவுகள், தோல் கழிவுகளை கொட்டி அசுத்தமாக மாற்றுவர்கள் மனிதர்கள் தானே. சுற்றுலத்தையும் என்னையும் திறந்த வேலி கழிப்பிடமாக அம்மனிதர்கள் தானே பயன்படுத்துகிறார்கள். இதோ இந்த நீர் பெரிய அலையாக மாறி, அதாவது சுனாமியாக மாறி மனிதர்களை அழிக்கின்றது. ஆனால் தான் இந்த நீர் மனிதர்களை குறை கூறுகிறது. மனிதர்கள் சுத்தப்படுத்துவதற்காக தான் என்னை படைக்கப்பட்டேன். பர்மிஷன் கிராண்டட். நிலம் நிலம் நிலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. ஐயா, நான் மனிதர்களையும் தாவரமற்ற விலங்குகளையும் நீரை கூட தாங்கிக் கொண்டு இருக்கிறேன். மனிதர்கள் என்னை பூமாதேவி என்று கூறுகிறார்கள். என்னை குற்றவாளி கூறினதையா? பெற்ற பிள்ளையை கள்ளிப்பால் கொடுத்து கொள்வது போல பூகம்பத்தை ஏற்படுத்தி இதோ இந்த நீரை கூட சுனாமியாக மாற்றுகிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு உன் பதில் என்ன? ஐயா, சில இடங்களில் வளமாகவும்
சில இடங்களில் வறண்டுடன் இருக்கிறேன். அது என் கைப்பண்பு. வளமான இடத்தை மனிதர்கள் பாடுபடுத்துகிறார்கள். சில ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரத்தை சில நிமிடத்தில் வெட்டி விடுகிறார்கள். வெப்பம் அடைந்து விடாமல் தண்ணீரை வாங்க முடியாமல் தவிக்கிறேன். தண்ணீரை வாங்கி குளிர்ச்சி அடைகிறேன். வெட்டியனும் என்னை தோண்டுகிறான். தங்கம் எடுப்பவனும் என்னை தோண்டுகிறான். பிளாஸ்டிக் கழிவு என்மேல் பரப்பி மூடியதால் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் மனிதர்கள் என்மேல் பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயன கழிவுகள், தோல் கழிவுகளை கொட்டி மனிதன் என்மேல் அடுக்குகளை வைத்ததும் நெருப்பு குழம்பு பெறுகிறது. நெருப்பை எங்களுக்கு விசாரிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். நெருப்பு நெருப்பு நெருப்பு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நிலத்தின் பூகம்பமும் நீரின் சுனாமியும் மனிதர்களை அழிக்கின்றது. நெருப்பு ஆகிய நீங்கள் தான் காரணம் என்று இந்த இருவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன? பூமிக்கு உள்ளே தீக்குழம்பாகவும் பூமிக்கு வெளியே சூரியனாகவும் இருக்கின்றேன். இந்த நீரை மேகமாகவும் மாற்றி மேகத்தில் இருந்து மழை பொழிய வைக்கின்றேன். அதுவும் என் வேலைதான். மனிதர்கள் என்னை ஆக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துகின்றார்கள். வெளிப்புறங்களாகவும் பயன்படுத்துகின்றார்கள். மென்மையான சமயத்திலும் என்னை பயன்படுத்துகின்றார்கள். நான் செய்யும் தவறு ஒன்றே ஒன்றுதான். நான் எரியும் போது காரணமையோடு காற்றில் கலந்து சுவாசிப்பவர்களுக்கு நான் காரணம் அல்ல, மனிதர்கள் தான் காரணம். மாசுபடுத்தும் காற்றையும் விசாரிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். காற்று 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 காற்று. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்கள் நெருப்புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்களே காரணம் என்று கூறுவீர்களா? சாமி வராடர், ஒரு காலத்தில் பூமியை சுற்றி சுத்தமாக சுற்றித் திரிந்தேன். ஆனால் இப்ப எனக்குள் இருக்கும் பிராணாயு குறைந்து கரிநிலவாய் அதிகமாகிவிட்டது. மனிதர்கள் தான் இந்த தவறை செய்கிறார்கள் என்று தவறாக கூறுகிறீர்கள். அதனால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொண்டு வந்து மாசுபடுவதை கட்டுப்படுத்துகிறோம். கட்டுப்பாடு மிக மிக குறைவானது. தொழிற்சாலையிலிருந்து 400 மீட்டர் உயரத்தில் புகை வருகிறது. காடுகளில் தீ பிடிப்பதால் பல நாட்கள் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. டயர்களை எரிப்பதால் புகை வருகிறது. இதை அனைத்தும் என்னோடு தானே கலக்கிறது. இவ்வளவு ஏன் மனிதர்கள் தன்னையும் அழித்து என்னையும் அழிக்கும் சிகரெட் புகையின் நச்சு பொருள் தானே. கட்டுப்பாடு எங்கே இருக்கு? புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தால் போதுமா? மனிதர்கள் அதை கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயத்தை இவ்வழக்கில் சேர்த்துக் கொள்ள தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. Objection, my lord. மனிதர்கள் எப்படி ஆகாயத்திற்கு தீங்குவிக்க முடியும்? ஆனால் இவ்வழக்கில் ஆகாயத்தை சேர்க்கக்கூடாது. Objection overruled. பாதிக்கப்பட்ட தீர்ப்பு விசாரணை செய்வது கோர்ட்டின் கடமை. உங்களுக்கு மனிதர்களால் மாசு ஏற்படுகிறதா? மாமியாரானார், கிரகங்கள் அனைத்தையும் தாங்கி இருக்கும் எனக்கு மனிதனால் பாதிப்பு இருக்கிறது. இவரானார், இந்த காற்று மனிதனால் மாசுபடுவதால் எனக்கும் மேலே இருக்கும் இந்த காற்று மண்டலத்துக்கும் இடையில் உள்ள ஓசோன் படலத்தில் ஓட்டையாகி விடுகிறது. இவரானார், இதனால் என் வழியாக சூரியனின் புற ஊதா கதிர்கள் பூமியை தாங்கிக் கொள்கிறது. இவரானார், மேலும் கடலில் இருந்து நீராவி மேகமூட்டமாக சுமந்தனால் இப்பொழுது கருப்புகையை அதிகமாக சுமக்கிறேன். ஆராய்ச்சிக்காக மனிதனால் செலுத்தப்படும் ராக்கெட்டுகள் என் வானமண்டலத்தை சீரழிக்கிறது. இவரானார், இப்படியே நினைத்தால் மழை துளிகளுக்கு பதிலாக அமிலா துளிகளைத்தான் மழையாக பொழிய செய்வேன். மனிதர்களின் ஆராய்ச்சிகளையும் சாதனைகளையும் தவறு என்று கூறுவது
எண்ணெய் அதாவது மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேலானது. எத்தனை விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து உரமிடுகிறார்கள். பருமனாகவும் விரைவாகவும் பயிற்று வளர்ந்தால் நினைத்து உரமிடுகிறார்கள். எண்ணெய் பாழாக்குவது மனிதர்கள்தான். தானே பஞ்சபூதங்களையும் பாழாக்குவது மனிதர்கள்தான். இல்லை நீங்கள்தான். இல்லை மனிதர்கள்தான். இல்லை நீங்கள்தான். இல்லை மனிதர்கள்தான். இருதரப்பு வாதங்களை ஆராய்ச்சி செய்த பிறகு நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் மண்ணின் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு இயற்கை மாசுபடுத்தும் ஆகாயத்தின் வாதத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது? மனிதர்களின் பழக்க வழக்கம் அதிகம் தேவையால் தொழிற்சாலை கழிவுகள், ரசாயன கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றவை மிகவும் பெருகியது உண்டு. இந்த 5 பூதங்களும் மாசுபடுவதற்கு மனிதர்களே காரணம் என்று இந்த கோர் தீர்ப்பளிக்கிறது. தனி மனிதன் விழிப்புணர்வு பாதுகாப்பான அறிவியல் தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த மாசுவினியை ஒழிக்கின்றோம். மாசில்லாத உலகத்தை உருவாக்க நம் அரசாங்கம் அதற்கேற்ற நடவடிக்கை எடுக்கும். சாதகமாக பேசிய காற்று மற்றும் ஆகாயத்தை இந்த கோட் பாராட்டுகிறது. கோட் இண்டஸ். இப்பிரபஞ்சம் மற்றும் உயிரினங்களின் தோற்றத்திற்கு அடிப்படையாக உள்ளது ஐம்பூதங்கள். நாம் பிரபஞ்சத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை மிக அருமையாக விளக்கிய 4ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு நன்றி. இதைத் தொடர்ந்து ஸ்பெஷல் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். இது ஆஃப் பண்ண ஆஃப் ஆயிருமா? அட இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஆஃப் பண்ண ஆஃப் ஆயிருமா?